நமக்கு எல்லாருக்குமே ஒரு சின்ன ஒரு கேரக்டர் இருக்கும். அதாவது கஷ்டப்படக்கூடாது, ஆனா ஜெயிச்சிடணும். படிக்கக்கூடாது, ஆனா பாஸ் ஆயிடணும். அ எதுவுமே நம்ம ஸ்ட்ரெஸ் பண்ணி பண்ணக்கூடாது. ஆனா நமக்கு எல்லாமே நல்லதா நடக்கணும். ஓகே. அதான் இந்த தமிழ்ல சொல்லணும்னா, "நோவாம நொங்கெடுக்கணும்" அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அந்த பேஸ்ல வந்துட்டு, அ ரொம்ப கஷ்டப்படக்கூடாது. ஆனா நான் எல்லாம் பண்ணலாம் பண்ணணும். ஓகே. நான் அவ்வளோலாம் எஃபோர்ட்லாம் போட மாட்டேன். பட் எனக்கு எல்லாம் கிடைச்சிடணும் அப்படின்னு சொல்றது. பட் அது ஒரு விதத்துல வந்து நம்ம தப்புன்னு பார்த்தா கூட, நெறைய பேர் வந்து இந்த மாடர்ன் ஏரால இந்த தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அத நம்ம பேசிக்கான நீட்டுக்கும், மேரிட் எக்ஸாம்க்கும் நம்ம கம்பைன் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா முடியும். அது எப்படி முடியும்? அதுவும் பயாலஜி ஸ்பெசிஃபிக்கா எப்படி முடியும்? அதாவது கம்மியா படிச்சா போதும். ஆனா நெறைய மார்க் எடுக்கலாம் அப்படின்றத பயாலஜி ஸ்பெசிஃபிக்கா தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ எல்லா ஃபியூச்சர் வணக்கம். நான் உங்கள் சுபாஷ். வேதாந்த் துணி தமிழ் சாதனையில பயாலஜி எடுத்துட்டு இருக்கேன். ஸோ இந்த சேனல் போறதுக்கு முன்னாடி இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக்கையும் போட்டுருங்க. ஓகேவா கண்ணா? ஓகே. பயாலஜில ஒரு 50% ஆஃப் சாப்டர் இருக்கு. அந்த 50% ஆஃப் சாப்டர்ஸ் படிச்சோம்னா, அவர் ஒரு 80% ஆஃப் மார்க் எடுக்கலாம் அப்படின்றது. ஓகேவா? நோகாம நுங்கு எடுக்கிற பேட்ல. அததான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். எப்படின்றத பார்த்துடலாம். ஒரு விஷயம் நம்மகிட்ட எல்லாரும் பொய் சொல்ட்டாங்க. என்ன பொய் சொன்னாங்க தெரியுமா? வார வாரம் எல்லாமே பொய் சொல்லிட்டு தான் இருக்காங்க. எல்லா சாப்டர்ஸுமே இம்பார்ட்டன்ட் பண்ணி படி. எல்லா சாப்டர்ஸுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த சாப்டருமே ஸ்கிப் பண்ணாத. ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்றது கிடையவே கிடையாது. சில சாப்டர்ஸ் வந்துட்டு அவாய்டபிளான சாப்டர்ஸா இருந்துட்டு இருக்கலாம். நீங்க போர்ட் எக்ஸாமா இருந்தீங்களாலும் சரி, வேற எந்த எக்ஸாமா இருந்தாலும் சரி. நம்ம சிலபஸ்ல என்ன குடுத்திருக்காங்க, வெயிட்டேஜ் என்ன குடுத்திருக்காங்களோ அத பொறுத்து தான் அமைக்க முடியும். எப்படி நீட்டா பிரெடிக்ட் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சா கூட, நம்ம அனலைசிஸ் பேஸ் வச்சு நம்ம சின்னதா கொஞ்சம் அனலைஸ் பண்ணலாம். இதுதான் வரப்போகுது. இதுதான் வரப்போகுது அப்படின்னு நம்ம அனலைஸ் பண்ண முடியும். சோ எல்லா சாப்டர்ஸுமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் குடுக்கணுமா? ஒரு கஷ்டமான சாப்டர் இருக்கு. ஒரு அதிகமான சாப்டர் இருக்கு. அதிகமான கன்டென்ட் உள்ள சாப்டர் இருக்கு. அதுக்கு நீங்க எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் குடுக்கீங்களோ, அதே தான் ஒரு 2, 3 பேஜ் இருக்கிற சாப்டர்ஸும் குடுக்க போறீங்களான்னா, இல்ல இல்லையா? சோ அந்த ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் குடுக்குன்றது மிகப்பெரிய பொய். நம்மகிட்ட பொய் சொல்ட்டாங்கப்பா. ஓகேங்களா? ஓகே. இப்போ நீட் பயாலஜில வந்துட்டு எப்படி வந்துட்டு 32 சாப்டர் இருக்குன்னு நமக்கு எல்லாருமே தெரியும். இந்த 32 சாப்டருமே இம்பார்ட்டன்ட்டா? கிடையாது. அதுல ஒரு அரௌண்ட் 80 டூ 20 டூ 25 சாப்டர்ஸ் தான் நம்ம இம்பார்ட்டன்ட்டா பார்க்க போறோம். மிச்சம் எல்லாமே படிக்கணும். பட் அந்த அளவுக்கு நீங்க 18 டூ 20 சாப்டர்ஸ் ஸ்ட்ரெஸ் பண்ணி படிக்கிற அளவுக்கு இத நம்ம படிக்க வேணாம். சோ அந்த சாப்டர்ஸ்லாம் என்னது? அதெல்லாம் எப்படி படிக்கிறது? அது எப்படி படிச்சு எப்படி ஸ்கோர் பண்றதுன்னு தான் இந்த வீடியோல நம்ம டீடைலா பார்த்துட்டு இருக்கோம். சோ இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜூவாலஜி இருக்கு. நம்ம பயாலஜி 2ஆ பிரிக்கிறோம். பாட்னி அண்ட் ஜூவாலஜி அப்படின்னு. சோ பயாலஜிய பொறுத்தவரைக்கும் நம்ம எத ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி படிக்கணும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா, எது ஸ்ட்ரெஸ் பண்ணி படிச்சா அதிகமான மார்க் ஸ்கோர் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீப்ரொடக்ஷன். ஆப்வியஸ்லி ஹியூமன் ரீப்ரொடக்ஷன் அண்ட் ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் அப்படின்னு நம்ம பண்ணிட்டு இருக்கோம். பிளான்ட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா செக்சுவல் ரீப்ரொடக்ஷன், ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ். முக்கியமா இந்த ரீப்ரொடக்ஷன் ரொம்ப முக்கியம். அண்ட் அட் த சேம் டைம் அனிமல் கிங்டம். அனிமல் கிங்டத்துல இருந்து எக்ஸாம்பிள்ஸ் பேஸ் பண்ண ட்ரிக்ஸ் நம்ம அதிகமா கேள்விப்படலாம். எக்ஸாம்பிள்ஸ் பேஸ் பண்ண கொஸ்டின்ஸ், மேட்ச், அசெஷன் அண்ட் ரீசன்ஸ் வந்து நம்ம அதிகமா கேட்டுருக்கோம் இந்த ரீசன்ட் டேஸ். சோ அனிமல் கிங்டம் ரொம்ப ரொம்ப எக்ஸாம்பிள்ஸ். அண்ட் ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீஸ். ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீஸ் டிசீஸ் காசேட்டிவ் ஏஜென்ட்ஸ் எல்லாம் பேஸ் பண்ணி நிறைய கொஸ்டின்ஸ் கேட்கலாம். சோ ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீஸ் ஆப்வியஸ்லி வித் ஹியூமன் பிசியாலஜி. ஹியூமன் பிசியாலஜில நிறைய சாப்டர்ஸ் இருக்கு. பட் எது சாப்டர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம கன்சிடர் பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரீத்திங் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸும் இருக்கு. அண்ட் அட் த சேம் டைம் கெமிக்கல் இன்டகிரேஷன், ஹார்மோன்ஸ் பேஸ் பண்ணி நிறைய ட்ரிக் ட்விஸ்ட் பண்ணி கேட்கலாம். ஓகேங்களா? சோ ஹார்மோன்ஸும் அட் த சேம் டைம்ஸ் பிரீத்திங் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸும் நியூரல் கான்ட்ராக்ஷன் நம்ம ஹியூமன் பிசியாலஜி ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம கன்சிடர் பண்றோம். அதுக்கப்புறமா ஸ்ட்ரக்சரல் ஆர்கனைசேஷன் ஃப்ளவரிங் பிளான்ட், ஸ்ட்ரக்சரல் ஆர்கனைசேஷன் அனிமல்ஸ் அந்த பேஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ராக், காக்ரோச் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். போன வருஷம் பாத்தீங்கன்னா காக்ரோச் எந்த கேள்வியும் கேட்கப்படல. பட் ஃப்ராக்ல அதிகமான கேள்வி கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா? சோ அதை நீங்க ஃபோக்கஸ் பண்ணி படிக்கலாம். அப்புறம் எவல்யூஷன் பேஸ் பண்ணி வந்திருக்கு. எப்படி எவால்வ் ஆயிருக்கு இந்த உலகம் அதை பேஸ் பண்ணி வருது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பயோடெக்னாலஜி ஆஸ்பெக்ட்ஸ்ல எப்படிலாம் என்னென்ன டிஎன்ஏ இருக்கு, எப்படி ஆர்என்ஏ கட் பண்ணுது, சீக்வென்சிங் என்னது, அந்த டிஎன்ஏ டு ஆர்என்ஏ சீக்வென்சிங் என்னது, எப்படி டிரான்ஸ்கிரிப்ஷன் என்னது, டிரான்ஸ்லேஷன் என்னது, ரெப்ளிகேஷன் என்னதுன்றத ஒரு மாடியூல் பேஸ் பண்ணி அதுல இருந்து கூட क्वेश्चंस கேட்கலாம். இதான் பவர் சாப்டர்ஸ் ஆஃப் ஜூவாலஜின்றது. ஓகேவா? இதுதான் படிக்கணும் அப்படின்னு சொல்லி இத மட்டும் படிச்சா போதும் சொல்லவே பட் இது பவர் சாப்டர்ஸ் அப்படின்னு சொல்லிருக்கு. என்ன பண்ண போகுது? உங்க மார்க்க பூஸ்ட் பண்ண போகுது. ஜூவாலஜி பார்த்துட்டு பாட்னி பார்க்காம இருந்தா எப்படி? சோ பாட்னி வந்து பேசிக்கலா பாத்தீங்கன்னா கண்ண மூட்டு சொல்லலாம். பாட்னி தான் அதிகமா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம். என்ன சார் அப்படி சொல்றீங்க? ஜெனடிக்ஸ் அதுல தான் வந்துட்டு இருக்கு. மாலிகுலர் பேஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அண்ட் ஆல்சோ வித் பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படினது. மாலிகுலர் பேஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 7 क्वेश्चंस அவ்வளவு கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா 7 क्वेश्चंस 7 into 4 எவ்வளவு கிட்டத்தட்ட 28 இருந்து 30 மார்க்ல இருந்து ஒரே ஒரு சாப்டர் இருந்து கேட்டுட்டு இருக்கான்னு நினைச்சு பாருங்க. ஒரே ஒரு சாப்டர் 30 மார்க்ஸ் உங்களை எடுக்க முடியுதுன்னா அது நல்லது தானே. ஓகே. ஜெனடிக்ஸ் இருக்க 3 சாப்டர்ஸுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸா நம்ம கன்சிடர் பண்ணிருக்கோம். அண்ட் அட் த சேம் டைம் பிளான்ட் கிங்டம் அண்ட் பிளான்ட் ஹார்மோன்ஸ்ல வந்துட்டு இருக்க போது பிளான்ட் பிசியாலஜி அண்ட் ஈகாலஜி பேஸ் பண்ணி இந்த என்விரான்மெண்ட், பயோடைவர்சிட்டி, ஆர்கானிசம் அது கூட ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா பார்த்துட்டு இருக்கோம். அண்ட் அட் த சேம் டைம் செல்ஸ் டிட்டர்மைன் பண்ணிட்டு பயோமாலிகுல்ஸ் பேஸ் பண்ணி நம்ம நிறைய கேள்வி கேட்கலாம். ஜெனடிக்ஸ்க்கும் இந்த பயோமாலிகுல்ஸ்க்கும் பாத்தீங்கன்னா மேஜர் அளவுக்கு டிஃபரன்ஸ் இருக்காது. ஓகேவா? சோ இதெல்லாமே தான் பவர் பூஸ்டர் ஆஃப் பாட்னி. இப்போ பாட்னியும் பார்த்தாச்சு, ஜூவாலஜியும் பார்த்தாச்சு. இதெல்லாம் கொஞ்சம் நல்லா படிச்சீங்கனாலே உங்களுக்கு சூப்பரா ஸ்கோர் பண்ண முடியும். ஓகே. இத மட்டும் படிச்சா போதுமா? 50% படிச்சா போதுமா? மார்க் ஸ்கோர் பண்ணலாம்னா பட் இது இல்ல. ஏன் இந்த இதெல்லாம் நம்ம இதுன்னு சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேசிஸ்ல தான் பார்த்தீங்கன்னா NCERTல ரிப்பீட்டட் क्वेश्चंस நமக்கு கிளியர் கொடுத்துரும். NCERT கிளியரான ஸ்டேட்மெண்ட் இருக்கு. ரிப்பீட்டான क्वेश्चंस நம்மள எதிர்பார்க்க முடியும். அது இல்லாம ஃபேக்சுவல் क्वेश्चंस இந்த பார்த்த क्वेश्चंस எல்லாம் அதிகமா இருக்கு. ரிப்பீட்டேஷன்ஸ் இதெல்லாம் எப்படி சார் நீங்க சொல்றீங்க? இதெல்லாம் வரும் அப்படின்னு எப்படி சார் சொல்றீங்கன்னா, அனலைசிஸ் பண்ணி தான் சொல்லிருக்கோம். ஏன்னா அதுல மோர் அக்யூரசி நம்மளால மெயின்டைன் பண்றதுக்கு முடியுது அப்படின்றதுனால தான். ஓகேங்களா? அதனால தான் நான் சொல்றேன். இது மட்டும் படிச்சா பத்தாது. இந்த 80% ஆஃப் மார்க்ல இருந்து 80% ஆஃப் உங்க ஸ்கில்ஸும் யூஸ் பண்ணா தான் வரப்போகுது.
எப்படி சார் ஸ்கில்ஸை யூஸ் பண்றதுன்னா இந்த லைன் பை லைன் என்சிஆர்டி ரீடிங் இருக்குல்ல அதை நம்ம கரெக்டா படிக்கணும். சும்மா கதை புக் மாதிரி படிக்கக்கூடாது, அது ஒரு டெஸ்ட் புக் மாதிரி படிக்கணும். ஓகே, கதை புக் மாதிரி படிக்கிறதுக்கு ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம அசெஷன் அண்ட் ஸ்டைல வந்து திங்க் பண்ணும். ஓகே, எப்படியா இருக்கலாம், ஏன் அப்படி வரக்கூடாது, அப்படி அசெஷன் ஸ்டைல திங்கிங் வந்து கிரிட்டிக்கல் திங்கிங் அப்படி நம்ம சொல்லுவோம். கிரிட்டிக்கல் திங்கிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா, அது மட்டும் இல்லாம எலிமினேட்டிங் மெத்தட் தெரிஞ்சுக்கணும். ஆப்ஷன்ஸை கரெக்டாக எலிமினேட் பண்ணணும். ஒரு விஷயம் நமக்கு தெரிய மாட்டேங்குது, ஒரு கொஸ்டின் நமக்கு தெரியாம இருக்கு, பட் கொஸ்டின்ஸ் ஏதோட பேஸ் கண்டென்ட்னு தெரியுது, இந்த கொஸ்டின் இதோட கண்டென்ட்னு தெரியுது, ஆனா என்னன்னு தெரிய மாட்டேங்குது. அப்போ ஆப்ஷன்ஸை கரெக்டாக பார்க்கணும். ஆப்ஷன்ஸை கரெக்டாக பார்த்துட்டு எந்த ஆப்ஷன்ஸ்லாம் வரும், எந்த ஆப்ஷன்ஸ்லாம் வராதுன்றத கரெக்டாக எலிமினேஷன் மெத்தட் தெரிஞ்சிருக்கும். அந்த எலிமினேஷன் மெத்தட் நமக்கு எப்போ வரும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, நீங்க நிறைய ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணும்போது, நிறைய மாக் டெஸ்ட் எழுதும்போது தான் உங்களுக்கு அந்த எலிமினேஷன் மெத்தட் வந்து கெயின் பண்ண முடியும். ஸோ எலிமினேஷன் மெத்தட் இருந்தால் இந்த ஸ்கில்ஸ் இருந்தால் கூட தான் உங்களால் கெயின் பண்ண முடியும் அப்படின்றது. இப்போ நார்மலான ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்றது பார்த்தீங்கன்னா, எல்லா சாப்டர்ஸ்க்குமே ஈக்குவலான டைம் கொடுப்போம். இல்ல கரெக்டா படிச்சுங்க சார் சொல்லிருக்கனால ஈக்குவாலிட்டி பேஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். இந்த சாப்டருக்கு இந்த டைம், இந்த சாப்டருக்கு இந்த டைம், இந்த சாப்டருக்கு இந்த டைம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செட் பண்ணி தான் போயிட்டு இருப்போம் அப்படின்னு சொல்லிருப்பாங்க. பட் அப்படி போக கூடாது. அது எப்படி கொடுக்கணும், ஓவர் ரிஸ்மெண்ட் கொடுக்கணும். நல்லா பாத்துக்கோங்க, எந்தெந்த சாப்டர்ல நீங்க சொன்ன பாத்தீங்களா அந்த ஹை வெயிட்டேஜ் சாப்டர்ஸ்க்கு நீங்க அதிகமான டைம் கொடுக்கணும், மிச்ச சாப்டர்ஸ்க்கு டைம் ரெஸ்டா கொடுக்கணும். ஓகே, அப்புறம் சிலபஸ் ஒன்ஸ் படிச்சு முடிச்சிட்டேன், அப்பாடா ஒரு வழியா சிலபஸை முடிச்சிட்டாங்க, ரொம்ப சந்தோஷம் தான் அப்படின்னு எதிர்க்கூடாது. அது என்ன பண்ணி ஆகணும், மறுபடியும் 3-4 வாட்டி நம்ம ரிவைஸ் பண்ணி ஆகணும். ஓகே, 3-4 வாட்டி அதை நம்ம ரிவைஸ் பண்ணிட்டே இருக்கணும். அது மட்டும் இல்லாம சாப்டர் வைஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பிராக்டிஸ் பண்ணவே கூடாது. நான் மொத்தமா தான் மார்க் டெஸ்டா தான் பிராக்டிஸ் பண்ணுவேன் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. ஒரு சாப்டர்ஸ் என்னென்ன ப்ரீவியஸ் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்கன்றத அனலைஸ் பண்ணோம். அதுல ஏதாவது சில்லி மிஸ்டேக் வராம, அதுல எந்த சில்லி மிஸ்டேக் வராம நம்ம பாத்துக்கணும். ஓகேவா, ஸோ இது நான் ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஒரு டாப்பர்ஸ்க்கும் டிஃபரன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஓகேவா, ஸோ ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க, நீட் அப்படின்றது ஜஸ்ட் எந்த அளவுக்கு நீங்க அதிகமா படிக்கணும், நிறைய சிலபஸ் படிக்கணும், எது சிலபஸ் படிக்கணும் அப்படிலாம் இல்லை. எதை படிக்கிறது நீங்க கரெக்டா படிக்கிறீங்க இல்லையா, நிறைய படிக்கிறத விட படிக்கிறது தெளிவா படிக்கணும். நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், படிக்கிறவன் எல்லாம் பாஸ் ஆக மாட்டான், தெளிவா படிக்கிறவன் தான் பாஸ் ஆவான் அப்படின்னு. சோ படிக்கிறத நீங்க தெளிவா படிச்சாலே உங்களால பாஸ் பண்ண முடியும். சோ இந்த வீக்கான ஏரியா, இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாம் அப்டேட் பண்ண பாருங்க. 50% ஆஃப் சாப்டர்ஸ் நிறைய டைம் கொடுங்க. இதெல்லாம் முக்காவாசி இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ் அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்றோமோ அதுக்கு நிறைய டைம் கொடுத்து அதை கன்சியூம் பண்ணுங்க. மிச்ச ஈஸியான சாப்டர்ஸ் எல்லாம் கம்மியான டைம்ல படிக்க ட்ரை பண்ணுங்க. சோ இந்த மாதிரி நீங்க ஃபோக்கஸ் பண்ணி படிச்சீங்களா, கம்மியான சாப்டர்ஸ் படிச்சாலே நீங்க அதிகமான மார்க் எடுக்க முடியும். ஓகேவா, சோ நீங்க எப்படி ஃபாலோ பண்ணுவீங்களா, ஃபாலோ பண்ண மாட்டீங்களா அப்படி கமெண்ட் மறக்காம கமெண்ட் எழுதி பண்ணுங்க. இந்த மாதிரி கண்டென்ட் பாக்கணும்னு நினைச்சீங்கன்னா வேதாந்த நீ தமிழை சப்ஸ்கிரைப் பண்றதோட மட்டும் இல்லாம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கையும் போட்டு விட்டுருங்க. மறுபடியும் சந்திப்போம். பாய்.